பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட்டும் எதுக்காக எழுதுறோம், அதுல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4 or 5 ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ரெக்கார்ட்ஸ் எதுக்காக எழுதுறோம், அதுல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கறான்னு சொல்லி ஆல்ரெடி நான் நடத்தியிருந்தேன். அந்த பழைய வீடியோல நீங்க பார்க்கணும்னா நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் கமிஷன் ஒர்க்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண அந்த பழைய கிளாஸ் எல்லாமே அதுலேயே இருக்கும். சரிங்களா? அதுல நான் ஒவ்வொரு ரெக்கார்டை பத்தி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் சொல்ல முடியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரெக்கார்ட் நோட்லாம் நீங்க எதுக்காக எழுதுறோம், இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் மறுபடியும் சொல்றேன், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பத்தி உங்களுக்கு பயம் போயிடும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து என்ன ரெக்கார்ட் நோட்டை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல். இந்த ரெக்கார்ட் நோட்டை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ரெக்கார்ட் நோட்டு எதுக்காக எழுதுறோம், இந்த ரெக்கார்ட் நோட்ல என்னென்ன கண்டென்ட் எல்லாம் நம்ம எழுதியிருப்போம், இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க, அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த ரெக்கார்ட் நோட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ட்ரைனிங் போயிருப்போம், அங்க போய் நம்ம கிளாஸ் எடுத்திருப்போம். அந்த கிளாஸ் எடுக்கும்போது நம்ம டீச்சிங் எய்ட் எல்லாம் பயன்படுத்திருப்போம். அதாவது கற்பித்தல் துணைக்கருவிகள் எல்லாம் நம்ம பயன்படுத்திருப்போம். என்னென்ன துணைக்கருவிகள்லாம் நம்ம பயன்படுத்துறோம், அதை எதுக்காக பயன்படுத்துறோம், அதை எப்படி உருவாக்கணும், சரிங்களா? இது எல்லாமே நம்முடைய சொந்த தயாரிப்பு தான். நம்ம டீச் போறப்ப அங்க நம்ம என்ன கிளாஸ் எடுக்க போறோமோ அதுக்கு மாணவர்களுக்கு எந்த மாதிரி கற்பித்தல் துணைக்கருவிகளை நம்ம தயார் பண்ணி வச்சுட்டா அவங்களுக்கு எளிமையாக அதை புரிய வைக்க முடியும் அப்படின்றதா. இது வந்து நம்ம சொந்தமா தயாரிச்சதுதான். ஸோ ஒவ்வொரு அந்த டீச்சிங் எய்டும் ஏன் அந்த டீச்சிங் எய்டை நம்ம உருவாக்கணும், அதை எப்படி நம்ம உருவாக்கணும், அதை கிளாஸ் எடுக்கும் போது எப்படி நம்ம பயன்படுத்தணும், அதை பத்தி எழுதி வைக்கிற ஒரு ரெக்கார்ட் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்ட். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் கேட்டா நீங்க ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆசிரியர் பயிற்சியின் போது நம்ம அங்க ஸ்கூல் ட்ரைனிங் போகும்போது பாருங்க, மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதற்காக நீங்க ஆசிரியர் தான், நீங்கள் சொந்தமாக தயாரித்த, பாத்தீங்கன்னா நம்ம தான் அந்த டீச்சிங் தயாரிப்போம், சொந்தமாக தயாரித்த மற்றும் பயன்படுத்திய அந்த டீச்சிங் நம்ம கிளாஸ் எடுக்க போகும்போது பயன்படுத்திய கற்பித்தல் துணைக்கருவிகளின் தொகுப்பாகும். அந்த கற்பித்தல் துணைக்கருவிகளை அதில் ஃபுல்லாவே எழுதியிருப்போம். என்னென்ன டீச்சிங் எல்லாம் பயன்படுத்துறோம் அது எல்லாமே அந்த நோட்ல எழுதியிருப்போம். அதோட தொகுப்பு தான் இந்த இன்ஸ்ட்ரக்டர் மெட்டீரியல் ரெக்கார்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து பாருங்க, இதோடைய அடிப்படை பொருள் என்ன அப்படி பாத்தீங்கன்னா பாருங்க, வகுப்பறையில் வெறும் பேச்சால் மட்டுமே பாடம் நடத்தாமல், வெறும் பேசிய பாடம் நடத்தினா மாணவருக்கு போர் அடிச்சிடும், சரியா கவனிக்காம விட்டுருவோம். சரிங்களா? அதான் பாருங்க, வகுப்பறையில் வெறும் பேச்சால் மட்டுமே பாடம் நடத்தாமல் மாணவர்களுக்கு புரியும் வகையில் சார்ட்டுகள், மாதிரிகள் அல்லது வீடியோக்கள் போன்றவற்றை நம்ம என்ன சொல்லுவோம், பயன்படுத்தியிருப்போம். அங்க கிளாஸ்ல நம்ம பயன்படுத்தும். ஏன்னா வெறும் பேசி சொற்பொழிவு முறையில இருந்துச்சுன்னா மாணவர்களுக்கு போர் அடிச்சிடும், அந்த கிளாஸ் அவன் கண்டென்ட் புரியாம விட்டுருவான். சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்னென்னலாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டுகள் பயன்படுத்திருப்போம், மாதிரிகள் பயன்படுத்திருப்போம், அல்லது வீடியோக்கள், அந்த பாட சம்பந்தமான வீடியோக்கள் நம்ம பயன்படுத்திருப்போம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்னா? ரைட், ஓகே, சரி, ரைட், ஓகே. நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த டீச்சிங் எய்ட் பயன்படுத்தல, அது வந்து பாத்தீங்கன்னா ஏன் உருவாக்கினீர்கள், அந்த டீச்சிங் எய்ட் நம்ம எதுக்காக உருவாக்கணும், ஏதாவது ஒரு கண்டென்ட்டை புரிய வைக்கிறதுக்காக தான் அதை உருவாக்கியிருப்போம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எப்படி உருவாக்கினோம், அது எப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்ட்டு அதை அந்த நோட்ல எழுதியிருப்போம். அதே மாதிரி முக்கியமானது, அதை வைத்து எப்படி பாடம் நடத்தினீர்கள், அதை வைத்து நான் எப்படி பாடம் நடத்தினேன், அது எல்லாமே அந்த நோட்ல நம்ம பதிவு பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து பாருங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட நோக்கம் என்ன, எதுக்காக இதை நம்ம எழுதுறோம், என்ன நோக்கத்துக்காக அப்படி பாத்தீங்கன்னா, நீங்கள் தேர்ந்தெடுத்த பாடத்தை மாணவர்களுக்கு எளிமையாகவும் ஆர்வமாகவும் புரிய வைக்க, புரியுங்களா, எளிமையாகவும் ஆர்வமாகவும் புரிய வைக்க என்னென்ன கருவிகளை பயன்படுத்தினீர்கள், அவற்றை எப்படி உருவாக்கினீர்கள் மற்றும் வகுப்பறையில் எவ்வாறு கையாண்டீர்கள் என்பதை பதிவு செய்வதுதான் இதன் முக்கிய நோக்கம். சரிங்களா? இப்ப நான் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் என்ன அப்படி சொல்லி கேட்டானா நீங்க இந்த மூணுல எந்த ஆன்சரும் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் பயன்படுத்திக்கலாம். அடுத்து இப்ப சொல்ல முடியுதா இந்த ஆன்சர், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்ப நல்லா புரிஞ்சுச்சா? அப்ப இதோடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் தேர்ந்தெடுத்த பாடத்தை மாணவர்களுக்கு வந்து எளிதாக புரிய வைக்கிறதுக்காக, ஆர்வமாகவும் புரிய வைக்க என்னென்ன கருவிகளை பயன்படுத்தினீர்கள், அவற்றை எப்படி உருவாக்கினீர்கள்,
மற்றும் வகுப்பறையில் எவ்வாறு கையாண்டீர்கள் என்பதை பதிவு செய்வதுதான் இந்த நோக்கம். நீங்க வேணா அந்த எழுதுற நோட்டை எடுத்து பாருங்க. நம்ம என்னென்ன டீச்சிங் எல்லாம் பயன்படுத்தியிருக்கோம், அதை எப்படி நம்ம உருவாக்கணும் எல்லாமே அந்த நோட்ல இருக்கும். சரிங்களா? இதை பத்தி எழுதுறதுதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அக்கவுண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே. இதுல இருந்து முக்கியமா 4 வகையான டீச்சிங் எடை பயன்படுத்திருக்கோம். இதுல நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்க கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்ன வகையான டீச்சிங் எடெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் மெட்டீரியல், அச்சு ஊடகங்களை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். 2 ஆடியோ மெட்டீரியல், கேள்வி ஊடகங்கள் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். 2 அடுத்து விஷுவல் மெட்டீரியல், காட்சி ஊடகங்கள்ல நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து ஆடியோ விஷுவல் மெட்டீரியல், காட்சி கேள்வி ஊடகங்களை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து இன்டராக்டிவ் மெட்டீரியல், அதாவது மின்னணு ஊடாடும் ஊடகங்கள், இதெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். சரிங்களா? ஒவ்வொன்றும் என்னென்ன சார் வரும் அப்படி பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, இந்த அச்சு ஊடகங்கள்ல பாருங்க, மாணவர்களுக்கு வழங்கிய கையேடுகள், அது அச்சு ஊடகங்கள்லாம் நம்ம பிரிண்ட் எடுத்து கொடுக்குறது, கையேடுகள், செய்தித்தாள்கள், பணித்தாள்கள் அல்லது சுய கற்றல் அட்டைகள், அவ எப்படி முன்னேறி வரான், நம்ம இந்த ரேங்க் கார்டெல்லாம் கொடுப்போம் பாத்தீங்களா, அது எல்லாமே இதுல வரும் பாத்தீங்கன்னா இந்த அச்சு ஊடகங்கள்ல வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, கேள்வி ஊடகங்கள், பாடம் தொடர்பான ஒளிப்பதிவுகள், வானொலி நிகழ்ச்சிகள் அல்லது பாடல்கள், எடுத்துக்காட்டாக செய்யுள் அல்லது உச்சரிப்பு பயிற்சிக்காக பயன்படுத்த ஆடியோ மட்டும்தான் அதுல இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த காட்சி ஊடகங்கள், படமாக காட்டுறது, விளக்கப்படங்கள், வரைபடங்கள், மாதிரிகள், மின்னட்டை மற்றும் கரும்பலகை வரைபடங்கள், இதெல்லாம் நம்ம வந்து விஷுவலா காட்டுறோம். சரிங்களா? அதுல வரும். அடுத்து பாருங்க, காட்சி கேள்வி, முத வந்து ஒளி மட்டும்தான். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீடியோவும் அதுல சேர்ந்து காட்டுறோம். இதுல பாருங்க, காட்சி கேள்வி ஊடகங்கள் பாத்தீங்கன்னா கல்விசார் வீடியோக்கள், ஆவணப்படங்கள் அல்லது தொலைக்காட்சி கல்வி திட்டங்கள், கல்வி சம்பந்தமான அந்த வீடியோ காட்டுறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, மின்னணு ஊடகங்கள்ல வந்து பாருங்க, பவர் பாயிண்ட் ஸ்லைடுகள், கல்விசார் செயல்கள், கணினி வழியாக மாணவர்களுடன் உரையாடி கற்பித்தல் அல்லது இந்த ஸ்மார்ட் போர்டு பயன்பாடு. சரிங்களா? இது எல்லாமே வரும். இப்ப என்ன செய்வாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்னா, இந்த மின்னணு ஊடகங்களுக்கான எடுத்துக்காட்டு ஏதாவது 2 சொல்லுன்னு கேட்பாங்க. சரிங்களா? நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இந்த பவர் பாயிண்ட்டை சொல்லலாம், அடுத்து ஸ்மார்ட் போர்டை சொல்லலாம், கணினி வழியாக மாணவர்களுக்கு உரையாடி கற்பித்தல், இந்த மாதிரி சொல்லலாம். இது ஒவ்வொன்றும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த காட்சி கேள்வி ஊடகங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லுங்க கேட்பாங்க. அதே மாதிரி இந்த காட்சி ஊடகங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க கேட்பாங்க. கரெக்டா நீங்க சொல்லிடணும். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, பொதுவா இந்த நோட்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா, பாருங்க, கற்பித்தல் துணைக்கருவிகள் ஏன் தேவை, இந்த டீச்சிங் மாடல்ஸ் இது எதுக்காக தேவை அப்படி கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லிடணும், பாடத்தை எளிமையாக புரிய வைக்கவும், மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கவும், கற்றலை நிலையானதாக மாற்றவும் இவை பயன்படுகிறது, நீங்க அப்படி சொல்லிடணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இது முக்கியமானது, எட்கர் டேல் அனுபவ கூர்வு, அது வந்து நீங்க நோட்ல எழுதிருப்பீங்க. இதை பற்றி தெரியுமான்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா கவனிச்சுங்க. கற்றல் அனுபவங்கள் எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்கும் என்பதை விளக்கும் வரைபடம் தான் இந்த இது. சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயம், இதை கண்டிப்பா கேட்பாங்க. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். இதுல என்னென்னலாம் இருக்கும், இந்த கண்டென்ட் எதுக்கெல்லாம் பயன்படணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, சிறந்த கற்பித்தல் கருவியின் பண்புகள், இந்த டீச்சிங் அதோடைய பண்புகள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, குறைந்த செலவில் இருக்க வேண்டும். நம்ம பண்ற டீச்சிங் வந்து ரொம்ப செலவா இருக்கக்கூடாது, குறைந்த செலவில் இருக்கணும். தூரத்திலிருந்து பார்த்தாலும் தெளிவாக தெரியணும், தூரத்திலிருந்து பார்க்க மாணவர்கள் தெளிவாக தெரியணும். அடுத்து பாடத்தோடு தொடர்புடையா இருக்கணும், நம்ம என்ன பாடம் எடுக்கிறோமோ அதோடு தொடர்புடையாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. அடுத்து 4வது கேள்வி பாருங்க, இந்த விஷுவல் மற்றும் ஆடியோ விஷுவல் கருவிகளுக்கு உள்ள வேறுபாடு. ஆடியோனா ஆடியோ மட்டும் இருக்கும், விஷுவலும் ஆடியோ சேர்ந்ததுதான் விஷுவல் ஆடியோ. சரிங்களா? இது ஈஸியா சொல்லிடலாம். அடுத்து பாருங்க, வகுப்பறையில் கரும்பலகை எந்த வகையை சார்ந்தது, நான் சொன்ன பாத்தீங்களா, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லுவாங்க சொல்றீங்களா, அது வந்து இந்த விஷுவல் ஆடியோட சேர்ந்தது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண் கூட பாக்குறோம். சரிங்களா? அதுதான் அது. அடுத்து பாருங்க, இந்த எலக்ட்ரானிக் இன்டராக்டிவ் மெட்டீரியல்ஸ்க்கு சில உதாரணங்கள் சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா, பவர் பாயிண்ட், கல்விசார் இணையதளங்கள், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒயிட் போர்டு, QR கோடு பயன்பாடு எல்லாமே அதுல வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சோ இந்த நோட்டை பத்தி அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.